மாணவர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு 2026ல ஒரு முக்கியமான ஒரு செய்தி. குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து நீங்க வெளிநாட்டுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா, அந்த மாரி ஒரு மாணவர், இல்ல உங்க பெற்றோர் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆண்டு பிலிப்பைன்ஸ்ல ஒரு டாப் 5 மெடிக்கல் காலேஜ்ல என்னங்க அது டாப் 5? ஆமாங்க. தமிழ்நாட்டுல, இந்தியால இந்தியன் ஸ்டூடண்ட்ஸோட ஒரு ஃபேவரைட் டெஸ்டினேஷன் அப்படின்றது ஒண்ணு. 2வது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் குலியாஸ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். இன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு சரித்திரம் இந்த காலேஜ் இந்த ஆண்டு 2026ல ஆகஸ்ட் 28 அவங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்றாங்க. 1030 இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் கிராஜுவேட் ஆறாங்க இந்த ஆகஸ்ட் 28. கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு கண்ட்ரி இந்தியா, ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, யுனிவர்சிட்டி ஆஃப் குலியாஸ். அப்ப கிட்டத்தட்ட இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் இந்த மருத்துவத்துல 1030 ஸ்டூடண்ட்ஸ் கிராஜுவேட் அப்படின்றது இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். 2வது, இந்த காலேஜ் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல, இந்தியால ஸ்டூடண்ட்ஸ் இது ஏன் ஒரு ஹாட் ஃபேவரட் டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க வெறும் மருத்துவம் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படின்னா மற்ற எந்த ஒரு ப்ரோக்ராமும் இந்த காலேஜ்ல இல்ல. சிபு அப்படின்ற ஒரு செகண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டில இந்த காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ்ல இன்னொரு சிறப்பம்சம்னா, இந்த காலேஜுக்கு சொந்தமா 7 மருத்துவமனைகள் இருக்கு. பிலிப்பைன்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு மருத்துவமனையில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா, அதுவே ஒரு பெட்டர் என்ஹான்ஸா இருக்கும். இல்லங்க, இங்க 7 மருத்துவமனையில உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்குது. அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த ஆண்டு உங்களுக்கு எஃப்எம்ஜியோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா, யுனிவர்சிட்டி ஆஃப் குலியாஸ்ல முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 87% ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிருக்காங்க. அப்ப ஒரு பெற்றோர் 2லேருந்து 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமா அவங்க கவனிப்பாங்க. ஒரு காலேஜோட தரம், அவங்களுக்கு எப்படி குவாலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல உதாரணம், கிராஜுவேஷன் அப்படின்னு ஒரு 1030 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆறாங்க. 2வது, ஒரு மெடிக்கல் காலேஜோட எண்ட் ரிசல்ட் அப்படின்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அங்க முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி எஃப்எம்ஜி ரிசல்ட்லேயே பார்த்தா 87% கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜை பற்றி சின்னதா இன்னொரு டீட்டெயில் அப்படின்னு பார்த்தா, இந்த காலேஜோட டீன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு 10 இயர்ஸா யுஎஸ்ல ஒரு மருத்துவரா அங்க ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த காலேஜை 2022 அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அகாடமிக்ல இந்த குவாலிட்டி அவங்க எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டியை இந்த காலேஜ்ல டீனா கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த காலேஜ் சிபு அப்படின்ற சிட்டில ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு. இப்போ நிறைய பேர் பேரண்ட்ஸ் இந்த அட்மிஷனுக்கு கேட்பாங்க, சார் இந்த காலேஜ் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், சிட்டிலேருந்து அவுட்ஸ்கர்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, சிபு அப்படின்ற ஒரு சிட்டில ஹார்ட் ஆஃப் த சிட்டில இந்த காலேஜ் லொக்கேட்டாக இருக்கு. லிம்ரா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2024 இந்த காலேஜுக்கு நாங்கள் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் +2 யாராவது முடிச்சிருப்பீங்க, இல்லை நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் கிடைக்கல. பிலிப்பைன்ஸில் யுனிவர்சிட்டி ஆஃப் குலியாஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும். நீங்கள் தாராளமாக லிம்ரா அப்ரோச் பண்ணுங்க. லிம்ரா உங்களுக்கு இதுக்குள்ள அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வாங்கி கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சின்ன சிறப்பு அம்சம், நான் அண்மையில் இந்த காலேஜுக்கு விசிட் போயிருந்தேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபியூ கெஸ்ட்டை நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறது, லேட்டஸ்ட் அனாட்டமிலைஸ் டேபிள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு மருத்துவ பாடத்தில் டெக்னாலஜியோட இன்வால்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம். அந்த லேட்டஸ்ட் அனாட்டமிலைஸ் டெக்னாலஜியில் அவங்க டீச் பண்ணுறாங்க. நம்பர் 1, கெடவாஸ், ஹியூமன் கெடவாஸ் அப்படின்னா 70+ ஆஃப் ஹியூமன் கெடவாஸ் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சார் எங்களுக்கு புக்ஸ் இங்கேருந்து நாங்கள் படிக்கல, கொண்டு போகணுமா கேட்பேன். பட் இந்த காலேஜ் 2 விதமாக உங்களுக்கு லைப்ரரி இருக்குது. ஒன்று லைப்ரரி அப்படின்னா உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் டேப்லையோ உங்கள் லேப்டாப் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறக்கோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மில் நீங்கள் படிக்க முடியும் உங்கள் மருத்துவ பாடத்தை. இல்லைங்க, நான் ஃபிசிக்கலாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னா 24 hours தே ஹேவ் அ லைப்ரரி ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 24 மணி நேரம் லைப்ரரி உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். உங்கள் ஸ்டடி டைம் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நிறைய பேர் கேட்பாங்க, சார் இங்கே சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்குமா? ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 4 செஃப் உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. கேர்ள்ஸ்க்கு தனி ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸ்க்கு தனி ஹாஸ்டல். இது இந்த யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ளே இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு நீங்கள் பார்க்கல. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா மினிமம் உங்களுக்கு அப்படி 12th ஒரு 50% மார்க்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் எழுதிக்கணும். அந்த எக்ஸாம் நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும். 177 மார்க் மினிமம் ரிக்வயர்மெண்ட் மார்க் வாங்கி நீங்கள் அட்மிஷன் தாராளமாக எடுக்கலாம். இந்த காலேஜ் அண்மையிலேருந்து பாஸ்கோ அக்ரெடேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இதுலேயே அவங்க குவாலிஃபை இருக்காங்க.
நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன சார் பாஸ்கோ அப்படின்னு கேட்டேன்னா, நாளைக்கு யாராவது இந்த காலேஜில் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யுஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதணும், இல்லை யூகேக்கு பிளாப் எக்ஸாம், இல்லை ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சிலோட எக்ஸாம்ஸ் எழுதுனா அதுக்குமே வந்து இந்த காலேஜ் வந்து ஒரு பெரிய பாத்வேயாக இருக்கும். ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் வந்து இது வந்து ஒரு செகண்ட் ஃபேவரட் டெஸ்டினேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு, இந்தியாவில் மட்டும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வரல, கிட்டத்தட்ட 40 நேஷனாலிட்டி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்க வராங்க. அப்போ ஒரு காலேஜோட தரம் அப்படின்றத குவாலிட்டி பார்க்கறக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அக்ரிடேஷன்ஸ் அப்ரூவல் வந்து செட்லேயும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்தியன் எம்பசி வந்து அண்மையில் வந்து இந்த காலேஜ் வந்து விசிட் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன, மெடிக்கல் படிக்கணும், டாக்டர் ஆகணும், தமிழ்நாட்டில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கல, ஒரு காஸ்ட் கம்மி, ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியும், ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அது ஒரு 7 ஹாஸ்பிட்டல் சேர்ந்து எனக்கு கிடைக்கிற இந்த கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெஸ்ட் ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸ் நான் படிக்கிறேன்னா தாராளமாக வந்து நீங்கள் லிம்ரா அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் குலியர்ஸில் அங்கே அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் வர இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.